காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. தன் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி நடிகர் பாபி சிம்ஹா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு அளித்துள்ளார். இதன் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்க கேட்கலாம். மாரிசாமி, வணக்கம். இந்த வழக்கின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். நடிகர் பாபி சிம்ஹா தன் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் இருதரப்பு சமரச பத்திரத்தை அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வழங்க வேண்டும். பின்னர் வழக்கின் நிலை குறித்து கொடைக்கானல் காவல்துறை நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. வழக்கின் பின்னணி பார்த்தோமானால், நடிகர் பாபி சிம்ஹா தன் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார். அதில் கொடைக்கானலில் நடிகர் பாபி சிம்ஹாவிற்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டுவதில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக நடிகர் பாபி சிம்ஹா மற்றும் KGF படம் நடிகர் ராமச்சந்திரன் ராஜி மீது கொடைக்கானல் காவல் நிலையத்தில் கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் வீடு கட்டியதற்கு பணம் கொடுப்பது சம்பந்தமாக புகார் அளித்த நடிகர் பாபி சிம்ஹாவின் நண்பர் உசேன் என்பவரிடம் சமரசம் செய்து கொண்ட நிலையில் தான் அளித்த புகாரை திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் அதனை பிரமாண பத்திரமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய தயாராக உள்ளதாகவும் கூறியிருக்கிறார். எனவே தன் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் என நடிகர் பாபி சிம்ஹா தனது மனுவில் கூறியிருந்தார். இந்த மனுவானது நீதிபதி சுகுமார குரூப் முன்பு விசாரணைக்கு வந்தது. நடிகர் பாபி சிம்ஹா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கின் புகார்தாரர் உசேன் மற்றும் நடிகர் பாபி சிம்ஹாவிற்கும் இடையே சமரசமான நிலையில் அதற்கான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய தயாராக இருக்கிறோம். எனவே தங்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என வாதிட்டார். இதைத் தொடர்ந்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் இருவரின் சமரச பத்திரத்தை அரசு வழக்கறிஞரிடம் கொடுக்க வேண்டும். மேலும் புகார்தாரர் தரப்பில் வழக்கறிஞர்களை நியமித்து நீதிமன்றத்தில் உரிய தகவல் தெரிவிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கின் நிலையை அறிக்கையாக தாக்கல் செய்ய கொடைக்கானல் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.